அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி. பூமியில் அவதரித்த ஊர் மருதூர். அது சிதம்பரம் வட்டத்தில் இருக்கிறது. மிகச்சிறிய கிராமம். மிகச்சிறிய கிராமம் இருந்தாலும் இந்த புண்ணியவான் பிறந்தது அந்த ஊரிலே பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து போகும் ஒரு உயர்நிலைக்கு உயர்த்தப்பட்டது. இந்த அருளாளர் அங்கு பிறக்காமல் இருந்திருந்தால் அந்த ஊருக்கும் பெருமை இருந்திருக்காது, அந்த ஊரையும் யாருக்கும் தெரிந்தும் இருக்காது. இப்பொழுது இந்தியாவிலே உள்ள சன்மார்க்க அன்பர்கள் அத்தனை பேருக்கும், சன்மார்க்கத்தைச் சேர்ந்த அத்தனை குடும்பத்திற்கும், சன்மார்க்கத்தைச் சேர்ந்து உள்ளவர்களின் நண்பர்களின் குடும்பத்திற்கும் அனைத்து பேருக்குமே மருதூரை பற்றி தெரியும். அந்த மருதூரில் தான் ஐயா அவதரித்த ஊர் இருக்கிறது. அவருடைய எண்ணத்தின்படி, இறைவனுடைய விருப்பத்தின்படி மருதூரிலே ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மைக்கும் அவர் மகனாக பிறந்தார். அந்த பிறந்த ஊரினால் பிறந்த ஊருக்கு பெருமை, பிறந்த ஊர்களைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் பெருமை, பிறந்த ஊருக்கு மெயின் ரோட்டிலிருந்து செல்லும் வழியில் உள்ள அத்தனை ஊர்களுக்கும் பெருமை, அனைத்துக்கும் காரணமானவர் வள்ளல் பெருமான். இது முதல் பகுதி. தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி திருநிலை தனிவெளி சிவவெளி எனுமோர் அருள்வெளி பதிவளர் அருட்பெரும் ஜோதி சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளி எனும் அத்தகை சிற்சபை அருட்பெரும் ஜோதி. சுத்தமே ஞான சுகோதய வெளியனும் அத்து விதச்சபை அருட்பெரும் ஜோதி தூய கலாந்த சுகந்தரு வெளியனும் ஆய சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி ஞான யோகாந்த நடத்திரு வெளியனும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அற்புத காட்சியே கனகமலையே தாயலாம் மலையே என் தந்தையே ஒரு தனி தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்ற தோறும் அந்தோ வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் என் மன்னியமை அறிவெல்லாம் தித்திக்கும் எண்ணில் அறிவர் இன்பம் என் புகழுவேன் தூயலாம் பெற்ற நிலை பெரு வெளியேனும் அத்தனி சிற்சபை அருட்பெரும் ஜோதி தகரமே ஞான தனி பெரு வெளியேனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி தத்துவாதீத தனி பொருள் வெளியேனும் அத்திரு அம்பல அருட்பெரும் ஜோதி சச்சிதா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறிய அருட்பிரகாச வள்ளலார் 5/10/1923 வடலூருக்கு அருகே மருதூரில் ராமையா சின்னம்மை தம்பதியினருக்கு 5வது குழந்தையாக பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததினால் தமையனாரின் கண்காணிப்பில் வளர்ந்தார். 9 வயதிலேயே கந்தக்கோட்டம் முருகன் அருள் பெற்று பாடும் வல்லமை பெற்றார். பின்பு திருவொற்றியூர் தியாகராஜரையும் வடிவுடை அம்மனையும் பாடி அருள் பெற்றார். பின் கடலூர் வந்தார். ஊர் மக்கள் காணிக்கையாக கொடுத்த பெரிய நிலப்பரப்பிலே முதலில் 1867 வருடம் தர்மசாலையும் 1872 வருடம் சத்தியஞான சபையையும் தாமே முன்னின்று கட்டினார். சத்தியஞான சபையில் ஜோதி தரிசனம் காண வழிவகை செய்தார். அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி துரியமும் கடந்த சுக. அன்னாருடைய வாழ்க்கை வரலாறு மருதூர், கல்பட்டு ஐயா, சத்தியஞான சபை, தர்மசாலை, சித்திவளாகம், தீஞ்சுவை நீரோடை மற்றும் கருங்குழி என்ற 7 தலைப்பிலே இங்கே தரப்படுகின்றது. இது முதலாம் பகுதி. பெரும் ஜோதி சாக்கிராதீத தனிவெளியாய் நிறைவாக்கிய
அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மனித உருக்கொண்டு திருவடிகள் பதித்த ஊர் மருதூர். அத்தகு புண்ணியமிகு திருமருதூரில் ஆண்டவரின் அருளால் திருவருட்பிரகாச வள்ளலார் வருவிக்க உற்றார். உலகர் அனைவரும் தடைப்படாத பேரின்பப் பெருவாழ்வை தயவால் பெறலாம் என்ற கொள்கை உதயமாகிய புண்ணிய பூமி மருதூர். பெருமானார் வருவிக்க உற்ற திருமருதூர் இல்லத்தை தரிசித்து பெருவாழ்வு பெறுவோம். தினசரி காலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரை திருச்சன்னதி திறந்து இருக்கும். ஓதி நின்றுணர்ந்துணர்ந்து உணர்தற்கு அரிதாம். இதிலிருந்து நாம் 2, 3, 4, 5, 6, 7 என்று ஒன்றொன்றாக பார்ப்போம். வரமும் தரும் திரு ஆரமுதாம் சபை அருட்பெரும் ஜோதி.